வள்ளியூருக்கு இன்னைக்கு நம்ம 2 விஷயத்துக்கு போக போறோங்க. எதுக்குலாம் அப்படிங்கிறத வீடியோல வந்து அப்லோட் பண்றேன் பாருங்க. நம்ம கமலா தென்மலையில பார்த்தீங்கன்னா 5 கிலோ தேன் முழு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரோஜா கூழுக்கு வந்து ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஆர்டர் குடுத்தது யாரு அப்படிங்கிறத வீடியோல சொல்றேன் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் குடுத்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்களுக்காக தான் நம்ம நீட்டான முறையில எடுத்து கொண்டு போறோம். 5 கிலோ முழு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரோஜா கூழுங்க. நேத்து கொரியர் கொண்டு போன டப்ஸ ஃபுல்லா கீழ இறக்கி எடுத்துட்டு போயாச்சு. யாரெல்லாம் போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நம்ம அண்ணன் கண்ணன் பழவேச அண்ணன் 2 பேர் தாங்க போறோம். நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வள்ளியூர் வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். அவங்களுக்காக நம்ம பேக்கிங் பண்ணி நீட்டான முறையில எடுத்துட்டு கார்ல கிளம்பியாச்சுங்க. அண்ணனும் ரெடியா ரோட்டை எதிர்பார்த்துட்டு வந்து கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம நேட்டிவ் பிளேஸுங்க. கரெக்டா இங்க இருந்து வள்ளியூர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 10 கிலோமீட்டர். இது வந்து ஏர்வாடி. ஏர்வாடிக்கு அடுத்து தான் வள்ளியூர் இருக்குங்க. லெஃப்ட் எடுத்தா திருநெல்வேலி, ரைட் எடுத்தா நாகர்கோவில். இது வந்து பாத்தீங்கன்னா வள்ளியூர் பஸ் ஸ்டாப்புங்க. கூட நம்ம இந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தன அசால்ட் ஆனந்தன தான். அவங்களையும் கூட்டு போயாச்சுங்க. யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்னை அமராவதி ஹாஸ்பிட்டலோட ஓனர் தாங்க. அருண் பிரகாஷ் சார் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கமலாதன் மேல் நம்பி இவ்வளவு தூரம் 5 கிலோ நெல்லிக்காய், 1/2 கிலோ குல்கந்து ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மட்ட 1 கிலோ நெல்லிக்காய் குடுத்துட்டோம். அத பார்த்து அவங்க ஃபேமிலில எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மட்ட உடனே 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. நம்மளால வந்து கொண்டு போக முடியல. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போயிட்டோம். அவங்கள பார்த்ததுலயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கே இருந்து நேரா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளம்பியாச்சு. எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகாவுக்கு போகணும்னா பலாசனை. அதனால அசோகாவுக்கு தான் நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோங்க. அசோகாவுக்கு பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து எங்க வள்ளியூருக்கு போனாலும் எப்போ பார்த்தாலும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரே இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிப் பிரியாணி தான். ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம். இது வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம சப்ளை பண்ணும்போது ஒரு அண்ணா நம்ம ஃபாலோவர்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களையும் பார்த்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு. என்ன ரெகுலரா எப்பவும் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க. எப்போ ஆசிப் பண்ணாலும் நாட்டுக்கோழி பிரியாணி தான் என்னோட ஃபேவரெட். நானும் பலாசனும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 2ங்க. தொடர்ந்து எனக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பலாசனம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா, நானும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.